ராஜசேகர் பிரியா. இப்போ என்னன்னா அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு தான் இருக்கு. அவங்க மேல ஏதாவது நீதிமன்றம் சொன்னாலோ இல்ல சட்டப்படி நடவடிக்கை பாய்ந்தாலோ தான் நான் வந்து அவங்க மேல கை வைப்பேன், இல்லாட்டி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் என்னுடைய அமைச்சரவை அப்படின்னு முதலமைச்சர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாருல்ல. இது உண்மையே ஸ்ட்ராங்கான முதலமைச்சர், திடமான முதலமைச்சர், நம்ம இதை இப்படி பார்த்துக்கலாமா? அதாவது அவ்வளவு அவசியமா சிறையில் இருந்தாலும் இலாக்கா இல்லாத அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஏன் அங்க வேற தகுதியான மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு தகுதி அமைச்சராக யாருமே இல்லையா என்ன? இது வந்து திமுகவிற்கே இழுக்கு. ஒரு ஒரு சாதாரணமாக வெளியிலிருந்து பாமர மக்கள் கூட கேள்வி எழுப்பும் வகையில ஏன் சிறையில் இருக்கவர் அமைச்சரா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டதில்ல. அதனால இப்ப சகோதரர் சொல்றாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் குற்றவாளி இல்லையா, அவர் விசாரணை கைதியா இருந்திருக்காரு, ஏதோ ஒண்ணு 15 மாசம் சிறையில வச்சு சும்மா தண்டத்துக்காக வச்சிருக்காங்க. சும்மா எதுவுமே இல்லாம முகாந்திரமே இல்லாம எதுவுமே இல்லாம அவர் குற்றமே செய்யாதவர் தான் வச்சுக்கிட்டு அவருக்கு 15 மாசமா விசாரணை செய்யறாங்க. இல்ல முகாந்திரம் இருக்கு, இவ்வளவு எல்லா வழக்குகள் குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவரை அமைச்சராகவே தான் வச்சிருக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் திமுகவிற்கு இருந்திருக்குல்ல, அதைத்தான் நாம வந்து பெருசா பார்க்கணும். என்ன கண்டிஷன்? அந்த கண்டிஷன் ஊழல். அந்த ஊழல் ஒட்டுமொத்தமாக இவர் தான் நிறைய அந்த டாஸ்மாக் மூலமா சகோதரர் குறிப்பிட்டது போல இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே எடுத்து நிறைய பேசியிருக்கேன். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் வச்சா கண்டிப்பாக ஒரு ஆண்டுக்கு அப்படிங்கும் போது ஒரு 20,000 கோடி கிட்ட கள்ள வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாகத்தான் டாஸ்மாக் இருக்குங்கிறத நான் தொடர்ச்சியா சொல்றேன். அப்ப அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் இவர்களை பொறுத்தளவுல இவர்களுக்கு வர வேண்டிய கமிஷன் சரியா வருதுங்கும் போது அவங்க அதே மாதிரி ஒரு குட் ரிலேஷன்ஷிப் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் திமுக அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. அது மிகப்பெரிய, அவரை தியாகின்னு சொல்லுவாங்க. இன்னும் வேற ஏதாவது பட்டம் கொடுக்கறா இருந்தா கூட பட்டம் கொடுக்க அழுத்தம், அவரை வந்து இவ்வளவு பாதுகாக்கணுங்கிற அழுத்தம் ஏன்? அவர்கள் யாரையும் காண்பிச்சு கொடுக்க கூடாது. அதாவது இவரு மேல இவருக்கு இருக்கும் போது இவரை விசாரணை நல்ல கெடுக்கக்கூடிய விசாரணை எல்லாம் இன்னும் இருக்க இருக்கு. அந்த பழைய பிரச்சனையே அது ஒரு பக்கம் போனாலும் இப்ப புதியதாக வரக்கூடிய விஷயத்துல விவகாரம் வரக்கூடிய விஷயத்துல கண்டிப்பா அந்த டெல்லியில என்ன நடந்தது அப்படிங்கறது எல்லாம் பார்த்து இவங்க பயப்படுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா அதெல்லாம் பயந்து இவர்கள் மேல எங்க ஏதாவது ஒரு இடத்துல இவர் வெளிப்படுத்திடுவாரோ அப்படிங்கும் போது இவருக்கு பயந்து அவர் அமைச்சராகவே வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில திமுக இருந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க ஏன் பயப்படணும்? என்ன பயம்? ஆமா, எல்லாரும் வழக்குக்குள்ள வந்துருவாங்கல்ல, எல்லாரும் செஞ்சவங்க தானே சொல்றீங்களா? மற்ற அமைச்சர்கள் சொல்லல. திமுக இவர் இவ்வளவு ஊழல் செய்யறாருங்க, இவர் மேல இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கோ அவங்க குடும்பத்தாருக்கோ தெரியாம அவர் செய்யல. இவர் செய்யக்கூடிய ஊழல்ல சரிபாதியாக அங்கேயும் செல்லுது. சரிபாதியோ அல்லது அதற்கு மேலேயோ போற போக்குல சொல்லல, மக்களுக்கு புரியட்டும். அது பொய் இல்லையா என்னன்னு சொல்லி மக்களுக்கே தெரியும். அப்ப அதன் அடிப்படையில தான் அவர்கள் அவங்களை அப்படியே செந்தில் பாலாஜி அவர்களை பாதுகாக்கணும்னு சொல்லி பாதுகாத்துட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா திமுகவுல எல்லா எம்எல்ஏவுக்குமே ஒரு சிறப்பு செய்தி உண்டுங்க. என்னைக்கு வேணாலும் நீங்களும் அமைச்சராகலாம். ஏன்னா இங்க ஊழல்ல இங்க ஊழல்ல இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பட்டியல் 10, 11, 12, 13 அதிகமாயிட்டே போறதுனால நாளைக்கு எல்லாருக்குமே கூட வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அரிய ஒரு நிகழ்வு நடக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல ஆனா இப்ப மற்ற அமைச்சர்கள் இருக்கலாங்க இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்க செந்தில் பாலாஜி அவங்க இவ்வளவு பாதுகாக்கிறாங்கன்னா அவரை மட்டும் இல்லையே, அமைச்சர் பொன்முடியை இவ்வளவு நாளா அவங்க பாதுகாத்ததா இருந்தாங்க. இன்னும் மற்ற 11 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்க மேல வழக்குகளும் இருக்குதான், லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய வழக்கு, அவங்களையும் அவங்க பாதுகாத்துட்டு தானே இருக்காங்க. அதே செந்தில் பாலாஜி மட்டும் ஸ்பெஷல்னு சொல்றீங்க? இல்ல, அவர் கொஞ்சம் ஸ்பெஷல் தான், எல்லாரை விட கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இப்ப வந்து பொன்முடி அவர்கள் மேல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோன்னே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். ஆனா அங்க அவர் சிறையில இருக்கும் போது இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் அப்படிங்கறத நாம வந்து அதனால ஸ்பெஷலா இருக்கு. சரி, இப்ப இந்த அமைச்சர்கள் மேல அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்ங்கறீங்க? இல்ல நிச்சயமாகங்க. இப்ப நீங்க குறிப்பிட்டது போல தங்கம் தென்னரசு அவர்கள் அடுத்த லிஸ்ட்ல இருக்காங்க. KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், மாசு அவர்கள் உட்பட கிண்டியில தொழிற்பேட்டையில கண்ணன் அவரோட இடத்தை வந்து போலி ஆவணங்கள் தயார் பண்ணி எடுத்துட்டாங்க. இது எல்லாமே வந்து முகாந்திரத்தோட உள்ள வழக்குகள் தான். இதுல வந்து குற்றம் செய்தார்களா செய்யவில்லையா அப்படிங்கிறதுக்கு அடுத்தது போகலாம். ஆனா முகாந்திரம் இல்லாம எந்த வழக்குமே இல்ல. இதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்ல, பொய் கிடையாது. இதை நாம புரிஞ்சுக்கணும், மக்களுக்கும் புரிய வைக்கணும். இவர்களோட நாடகம் இருக்குல்ல, நாங்க வந்து ஊழலே எங்களுக்கு என்னன்னே தெரியாதுன்னு இவர்கள் போடக்கூடிய நாடகம் இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொய் அப்படிங்கறத மக்களுக்கு உணர்த்தணும். இந்த மாதிரியான வழக்குகள், இந்த குற்றச்சாட்டு வழக்கு, விசாரணை, அமைச்சரவை மாற்றம், இதை வைத்துட்டு
திமுகவினுடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? மிகப்பெரிய வீழ்ச்சி தானங்க. இப்ப சீனியர் மினிஸ்டர்ஸ்னு இருக்காங்க. நம்ம ஒரு எங்கேயா இருந்தாலுமே சீனியர்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை மதிப்பு எல்லா இடத்துலயும் எல்லா நிர்வாகத்திலும் இருக்குங்க. இந்த சீனியர் மினிஸ்டர்ஸ் துரைமுருகன் அவர்கள், பொன்முடி அவர்கள், இந்த சீனியர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவர்கள் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தா எல்லாருமே இந்த லிஸ்ட்ல இருக்காங்க, ஊழல் லிஸ்ட்ல இருக்காங்க. அப்ப அந்த கட்சிக்கு என்ன மரியாதை இருக்கும், மக்கள் இவர்களை எப்படி பார்ப்பாங்க? அப்ப இந்த ஊழலை கற்றுக் கொடுக்கறதுக்குன்னு இருக்கிறவங்க தான் சீனியர்ஸா? சீனியர்ஸ்ங்கிறவங்க அமைச்சரவையில இருந்து மக்களுக்கு நல்ல செயல்களையும் பணிகளையும் செய்து நல்ல பேர் வாங்கி அவர்களுக்கு அடுத்து உள்ளவங்களை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் சீனியர்ஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த சீனியர் எப்படி சொத்து குவிக்கிறது, எப்படி ஊழல் செய்யறது, அதுல இருந்து எப்படி வந்து இவங்க ஆட்சிக்கு வரும்போது அதுல இருந்து தப்பிச்சுக்கிறது, எப்படி நீதிமன்றத்தை விடுவிக்க வைக்கிறது, இது மாதிரி பல டெக்னிக். ஏன்னா எல்லாரையும் விடுவிச்சது எப்ப? 2022ல 2023ல எப்ப வழக்கு போட்டிருந்தாலும் அந்த வழக்கு வாலண்டியரா தங்கம் தென்னரசு அவர்கள் கொண்டுட்டு போய் கொடுப்பாங்களா, உடனே தள்ளுபடி செய்யப்பட்டது. இவரை கொண்டு போய் கொடுப்பாரா, உடனே தள்ளுபடி செய்யப்பட்டது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் கொண்டு போய் கொடுப்பாரா, உடனே என்ன அந்த டெக்னிக் எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் இந்த சீனியர்ஸ் பயன்படுத்திய ஒட்டுமொத்த டெக்னிக்குமே திமுகவிற்கு அழிவை ஏற்படுத்திட்டு மக்கள் மத்தியில இவர்கள் எவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள்ங்கிறது வெட்ட வெளிச்சமாக்கி. இந்த திமுகவுக்கு இது ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிற அந்த இமேஜை கட்டமைக்கிறதுக்காகத்தான் அமைச்சர்கள் மேல இப்படியான இந்த வழக்குகள், இந்த விசாரணை எல்லாம் வந்து தூண்டிவிடப்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இது எங்களை பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அப்படின்னு திமுக அதை டிஃபெண்ட் பண்றாங்க. இல்ல அப்படி செய்ய முடியாது இல்லைங்க. இப்போ இது நீங்க சொல்றது போல நீங்க ஒரு ரெய்டு வருது அப்படின்னாலும் அதே தான் சொல்றீங்க. நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வர்றதையும் அப்படியே எடுத்துக்க முடியாதுல்ல. நீதிமன்றத்துல வழக்கு வருது அப்படிங்கிறது முகாந்திரம் இல்லாம அந்த வழக்கை அவர்களால எடுக்க முடியாது, திரும்பவும் விசாரணை செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த துறை சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் பார்த்து விட்டு தான் இன்னைக்கு கூட நீதிபதி வேல்முருகன் அவர்கள் ஐ பெரியசாமி அவர்களுக்கு சொல்லியிருக்கிறது கூட அதுதான். தசாப்தமா நடக்கிற கேஸ், அவங்க குறிப்பிட்ட வார்த்தை பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கிறது. இது 6 மாதத்துக்குள்ள முடிச்சாகணும் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து பொலிட்டிக்கலான்னு சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கு தான் திமுக வழி. அப்படியே அவங்களோட திங்கிங் என்னன்னா, மக்கள் மத்தியில எல்லாமே அரசியலுக்காக, எல்லாமே எங்களை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல. இனிமேல் அது செல்லாது. அப்ப இந்த 6 மாத காலத்துக்குள்ளாக இன்னும் பல தடவைகள் வந்து அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற நிறைய மாற்றம் இருக்கும். என்னென்ன மாற்றம் எம்எல்ஏவுமே நாளைக்கு காலைல நம்ம மினிஸ்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட அவங்க வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்க அவர்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தூக்கம் வராம இருக்கு. இங்க எம்எல்ஏக்களுக்கு நாளைக்கு நாம கூட மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இதுதான் இன்றைய எல்லாரும் சொல்லது போல சகோதரி தமிழிசை அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, உங்களுடைய அமைச்சரவை நீதிமன்றத்தில் நடக்க போகுதா அல்லது சிறையில நடக்க போகுதான்னு. அதுதான் இப்ப கேள்வியா இருந்துட்டு இருக்கு. ரொம்ப சுத்தமாக இருக்கிறது. இதே மாதிரியே இருந்தா மக்கள் மதிப்பு ஆல்ரெடி பெண்கள் மதிப்பு இழந்தாச்சு, அரசு ஊழியர்கள் மதிப்பு இழந்தாச்சு, டாக்டர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள்னு அடுத்தடுத்து மதிப்பு இழந்துகிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் 6 மாச காலத்துக்குள்ள களம் அப்படியே மாறும் அப்படிங்கறத தான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்ல, இதுக்கு 6 மாச காலம் வெயிட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே மாறிக்கிட்டு வருது. கிட்டத்தட்ட 75% மாறிட்டு அப்படிதான் எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அவர்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அவர்களுமே மாறி அதிமுகவுக்கு தலைமையிலான கூட்டணிக்கு மாறுறதுக்கான வாய்ப்பை தான் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் முழுமையாக அப்படிதான் இருக்கு. ஏற்கனவே ஊழல் காரணமாக கலைக்கப்பட்ட ஆட்சி மந்திரி சபையை கலைஞ்சிருக்குன்னா திமுகவில் தானே. திமுகவுடைய வரலாறே அதுதானே. அதனால திமுகவுக்கு வந்து இந்த வரலாறு திரும்பவும் வருவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல பாதாள வீழ்ச்சி, அகல பாதாள வீழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கு திமுகங்கிறது தான் இங்க உண்மையான ஒன்று. மக்கள் வந்து நொந்து போயிருக்காங்க. நீங்க துறைவாரியாக சொல்றீங்க, பாமர மக்கள் ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. சாதி ரீதியாக துன்புறுத்தல் நிறைய நடந்துட்டு இருக்கு, பாலியல் வன்கொடுமை நடக்குது. இன்னைக்கு வந்து பீர் பாட்டில வச்சு பந்தியில பரிமாற அளவுக்கு திமுக வந்து டெவலப் ஆயிருக்கு. திமுக எப்படின்னா நிர்வாகிகள் கூட்டத்துல பந்தி போடும்போது பீர் பாட்டிலோட போற அளவுக்கு இன்னைக்கு மக்களை சீரழிக்க கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு நாட்டில் இப்ப திமுக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருதுன்னா அது யாருக்கு எழுச்சியாக இருக்கும் அப்படிங்கறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம்.